இந்த அர்ஷஸ்ன்ற வியாதி இல்லை ஆசனவாய் வெடிப்பு இல்லை பகந்தரம் இதில் நோயாளிகள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது. எனக்கு மோஷன் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் நிறைய பேருக்கு வர்றது. அது முக்கி போகும்போது சில நேரத்தில் மோஷன் போன பிறகு அதில் ரத்தம் நிறைய போகிறது அப்படின்ற வருது ரெண்டாவதாக சொல்ல முடியும். மூணாவது 24 ஹவர்ஸும் அந்த இடம் ஆசன வாயில் அரிப்பு மாதிரியோ இல்லை வலி மாதிரியோ இல்லை எரிச்சலோ கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது பைல்ஸோட அறிகுறியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மருத்துவனை அணுகி அதற்கு சிகிச்சை பெற்றணும். அர்ஷஸ் ஆயுர்வேத முறைப்படி மருத்துவ ரீதியாக இது க்யூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் பத்தியங்களும் பார்க்க வேண்டியிருக்கும். பத்தியன்றது உங்களுக்கு வியாதிக்கு தான் பத்தியம், உங்கள் உடம்புக்கு தான் பத்தியம். ஆனால் மருந்துக்கு பத்தியம் இல்லை. பத்தியம் ஆயுர்வேத மருந்துக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் வியாதிக்கான சில பத்தியங்கள் இருந்தால் தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல் பிரகாரம் ஆயுர்வேதத்தில் சர்ஜரியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது சாந்த ஆயுர்வேதத்தில் NABH பிரகாரம் எங்களுக்கு இந்த அர்ஷஸுக்கு இல்லை பைல்ஸுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய உரிமம் கூட கிடச்சிருக்கு. அதனால் இது மெடிக்கலாவோ இல்லை சர்ஜிக்கலாவோ இந்த அர்ஷஸை ஆயுர்வேத முறைப்படி சாந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அணுகி பயன்படலாம்.